ஹலோ காய்ஸ், இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தான்டா இருக்கும் இந்த ஒன் ஷாட்டு. இது வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஹைப்ரிட் மாடலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வேர்வொல்ஃப் பற்றி அவங்களுக்கு தெரியுதுடா, ஓகேவா. எனக்கு பேசிக்காக தெரிஞ்சது என்னென்னா, அந்த வேர்வொல்ஃப்லேயே கொஞ்சம் பெரியவங்கன்னா அது வந்து ஹைப்ரிட்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப தாழ்த்தப்பட்ட இதுன்னா அவங்க வந்து ஒமேகான்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். இது மட்டும்தானே எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் இந்த ஸ்டோரி வந்து நகரும். ஸோ இல்லைக்கா நீங்கள் இப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சாரிடா, எனக்கு தெரிஞ்சது தான் நல்லா ட்ரை பண்ணி சொல்கிறேன், ஓகேவா. ஸோ கோச்சிக்காதீங்க. சரி வாங்க, இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீடு தான். அது வந்து கொஞ்சம் தனியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்கள் இது இருக்குது, மற்ற வீடுங்கள்லாம் இருக்குது. அது வந்து உங்களோட பேரண்ட்ஸோட இடம்ன்றனால அங்கே வந்து ஒரு குட்டியோண்டு வீடு மட்டும் இருக்கும், ஓகேவா. அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடே இருட்டாக இருக்குது. உங்கள் ஃபேஸில் வந்து அந்த மூனோட லைட் மட்டும் பட்டுட்ருக்கு, ஓகே. இப்போ அந்த மூனோட லைட் மட்டும் உங்களுக்கு பட்டுட்ருக்கு. அந்த மூனோட லைட்டை வந்து லைட்டாக ஏதோ மறைக்கிற மாதிரி, சம் ஷேடோ வந்து அப்படியே அந்த மூனோட லைட்டை மறைக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உங்கள் ட்ரீம்குள்ளே வந்து ஏதோ நிறையா அந்த வூல்ஃப்லாம் கத்துற மாதிரி, அந்த இருட்டாக இருக்கிற மாதிரி, அப்படியே அது மூனில் ரெட்டாக வர மாதிரி, அதேமாரி ஒரு மாதிரி நைட் மேர் மாதிரியே வருது, ஓகே. நைட் மேர் மாதிரியே வருது. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் பாடியில் அப்படியே ஸ்வெட் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த வீடே உங்களுக்கு வந்து ட்ரீமில் வர மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கனவுக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஓகே. இப்போ அந்த வீட்டை வந்து சுற்றியும் ஏதோ ரவுண்ட் பண்ணுற மாதிரி, ஏதோ சுற்றுற மாதிரி, அந்த விண்டோஸ் அந்த டோர்ஸ் எல்லாம் பிடிச்சி தட்டுற மாதிரி அப்போல்லாம் சவுண்டு கேட்டுட்ருக்கு. அந்த மூன் வந்து அப்படியே ரெட் கலர் இருக்க மாதிரி அப்படிலாம் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்கள் வந்து அப்படியே அந்த கனவு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக நிஜத்தில் வந்து ஏதோ தட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சடனாக எழுந்திரிச்சிடுறீங்க. அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. உங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் எதுவும் தட்டுற மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து எதுவும் இல்யூஷன் மாதிரியே வந்துருக்காட்டுது. இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அந்த வீடு ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறீங்க. பாட்டில் வந்து காலியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே மறந்துட்டீங்க போல். அந்த வாட்டர் கேனுக்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டீங்க போல். அப்படியே அந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து தண்ணியே இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ரூம் லைட்டை வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போகிற போதெல்லாம் அப்படியே இந்த லைட்டில் ஆன் பண்ணிட்டு தான் போகிறீங்க, ஓகேவா. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறீங்க. ஃப்ரிட்ஜிட்ட வந்து அப்படியே போகிறீங்க. அங்கே வந்து வாட்டர் இருக்காட்டுக்கு, ஏற்கனவே வாட்டர்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை வந்து அப்படியே எடுத்து ட்ரிங்க் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. அங்கே வீட்டுக்கு வெளியே அந்த வீட்டோட ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேலே, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளான வீடு தான். அங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏதோ நிறையா இருக்க மாதிரி, நிறையா இந்த வூல்ஃப் வந்து இருக்க மாதிரி, அப்படியே அந்த மூணையே அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வரிசையாக நின்றுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து அந்த மூணையே பார்த்துட்ருக்காங்க. அந்த மூணு வந்து ஒரு மாதிரி இப்போ பௌர்ணமி வரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி முழு நிலவாகவும் இல்லாமல் அதை பாதி நிலான்னு சொல்ல முடியாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதையே பார்த்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி பார்த்துட்ருக்காங்க, ஓகே. இப்போ அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே போகிறீங்க. அது வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே லைட்டாக
அந்த வெளிச்சம் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவங்களாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மூனை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட மூவ்ஸும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எழுஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளார போயிட்டு அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு தூக்கமே கலந்து போச்சு. அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு புக் அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்து அதை வந்து பரட்டிகிட்டு இருக்கீங்க. அது வந்து ஏதோ ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரியே இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக படுக்கிறீங்க. ஓகேவா? அப்படியே படுத்துக்கிட்டே அந்த பேஜஸ் அப்படியே இது திருப்பிகிட்ருக்கீங்க. ஒரு 1/2 அப்படியே இந்த புக்கு வந்து அப்படியே கீழே விழுது. அது பெட்டு மேலே விழுது. நீங்கள் தூங்கிட்டீங்க. இப்போ அப்படியே அந்த விண்டோ கிட்ட வந்து வராங்க. அந்த விண்டோ வழியாக அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அந்த இப்போ உங்கள் விண்டோ வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஆனால் உள்ளார வர முடியல. அந்த ஓடு மேலே வந்து அவங்களால ஆனால் நிற்க முடியுது. ஆனால் எதுவும் பண்ண முடியல. எதுவும் உள்ளார வர முடியாது. அப்படியே வெளியவே பார்த்துட்ருக்காங்க. வெளியே இருந்து அப்படியே உங்கள் உள்ளார பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஒரு பரபரப்பான நாள். நீங்கள் வந்து பரபரன்னு அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரெட் இருக்கும். அப்புறமேட்டு ஜாம் இருக்கும். ஜாமை தேடி பார்க்குறீங்க. அது வந்து காணும். எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போயே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் இதுக்கு பின்னாடி வந்து ஜாம் இருக்குது. ஆனால் அதில் ஃபுல்லாலாம் இல்லை. கம்மியாக ரொம்ப அடி மட்டத்தில் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டை வந்து அந்த டப்பாவுக்குள்ளார போட்டு அப்படியே இது பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஓகேவா? ரொம்பவே ஒரு மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ரொம்பவே கம்மி தான். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து உங்களை வந்து யாரும் படிக்க வச்சுருக்க கூட மாட்டாங்க. நீங்கள் வந்து காலேஜ் ஒரு 2nd இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா அப்பாலாம் இறந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கஃபேக்கு தான் போகிறீங்க. அங்கே வந்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு, என்ன வயன் இது என்ன உன் கடனை நினச்சிட்ருக்கே, எப்போ வேணால் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டேபிள் துடைப்பாங்களே அந்த துணியை வந்து அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து அப்படியே டேபிளில் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. வைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த டே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிஸியாக போகுது. நீங்கள் மட்டும் துடைக்கிறீங்க. அப்புறமேட்டு ஆர்டர் எடுக்கிறீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ கேஃபேனா எத்தனை பேர் வருவாங்க. எல்லோரும் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில பேர் வந்து உங்களை வந்து தப்பாக பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது சொல்ல மாட்டீங்க. இப்போ அப்படியே போகிறீங்க. ஒரு நைட் 9 o'clock மாதிரியே ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. யாருமே உங்களை சுற்றி இல்லை. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இதுக்குன்னு நீங்கள் காலையிலேயும் நடந்தே தான் ஓடியாந்துருப்பீங்க. அதனால தான் லேட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு கொஞ்சம் தூரம் தான். ஒரு 10 minutes நடந்தால் போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனால் மட்டும் யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. யாரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏற்கனவே நடந்துகிட்ருக்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு யாரோ பின்னாடி வராங்க, எப்போ என்னை போட்டு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே வராங்க. முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து நடந்து வராங்க. நீங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க அப்படியே பார்த்துட்டே வராங்க. உங்களை பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஆனால் நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு அப்படியே உங்களோட ஃபோனை வந்து அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. அது வந்து நல்லா ஸ்க்ராட்ச் ஆகி ஒரு மாதிரி அந்த இதுக்கு கூட செலவு பண்ண முடியாமல் அப்படியே அது ஸ்க்ராட்ச் ஆகி அப்படியே இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு தான் வரீங்க. பார்த்துட்டே வந்து அந்த பர்சன் மேலே முட்டுறீங்க. இப்போ வந்து ஏதோ தூக்கி அடித்த மாதிரி இருக்குது. அந்த பர்சன் வந்து கொஞ்சம் தூரமாக போய் விழுறாங்க. ஓகே. அந்த பர்சன் அப்படியே தூரமாக போய் விழுறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் இந்த ரோடு பட்டு. அப்படியே இழுந்துச்சு பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஆனால் யாருமே இல்லை.
இதிலே முட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஐயோ தடுக்கி விட்டுடுச்சா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி எழுந்துக்கிறீங்க. அந்த ஃபோனு கீழே விழுந்துருச்சு போல். அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த இதே ஒரு மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்குறீங்க. அதை பட்டனை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. நல்ல வேலை சுவிட்ச் அந்த இது ஒர்க் ஆகுது போல். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் கையில் அப்படியே ரத்தம் வருது. அப்படியே அப்படியே ரப் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு சந்துக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் ஒரு பர்சன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவரோட ஒரு மாதிரி அவர் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏதோ தீக்காயம் பட்ட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அங்கங்கே அப்படியே ரெட்டாக இருக்குது. அப்போ ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ ஸ்பெல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி எரியுது. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஸ்பெல் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. அந்த இதெல்லாம் அப்படியே வலி தெரியாமல் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது. நாங்கள் தான் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்மளோட மேட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் ஹேங் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடச்ச சாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அகைன் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அது. அவங்க அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு லைட்லாம் ஆன் பண்ணுறீங்க. சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் வயிறு பசிக்குது. ஓகே பொறுமையாக அப்படியே உட்காரிங்க. அங்கே ரெண்டே அந்த வெஜ்ஜஸ் ஏதோ ஒரு சரி தக்காளி இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2 தக்காளி தான் இருக்குது. அது ஒன்று மட்டும் எடுக்கிறீங்க. அப்புறம் ப்ரெட்டு இருக்குது. ஒரு 4 ப்ரெட் இருக்குது. அதை அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணிட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் ஒரு மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. ஒரு 2 எக் இருந்திருக்கும் போல். சரி அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை வச்சுட்டிங்க. எக்கை மட்டும் அப்படியே இது பண்ணி அப்படியே அந்த எல்லா பண்ணி ஒரு எக் ரோஸ்ட் மாதிரியே தண்ணி சாப்பிட்றீங்க. ஒன்று தான் சாப்பிட்டீங்க. அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணுறீங்க. அதை ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி விட்டு அப்படி ஒரு மாதிரி ஹேங் ஆகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் ஐயோ இதுக்கு வேறு செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக்கௌண்ட்டில் பார்க்குறீங்க. பரவாயில்ல ஒரு 3000 இருக்குது. 3000 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3000 இருக்குது. சரி நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அந்த ஃபோனை சார்ஜ் போடுறீங்க. சார்ஜ் போட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு இது காமெடி மாதிரி பார்த்துருக்கீங்க. ஏதோ மூவி மாதிரி பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் அந்த காமெடி மூவி மாரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ளார நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி அந்த 7 வேம்பையர்ஸ் உங்கள் வீட்டை ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? அந்த வீட்டு அந்த டோரு அந்த விண்டோ அதேமாரிலாம் இருக்கிறது, அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அதுங்களால தொடக்கூட முடியல. ட்ரை பண்ணி அவங்க அடிபட்டு தான் கீழே விழுதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அவங்க சாபம் மாரியே இருக்குது. நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களை சிரிப்பு சத்தம்ட்டு கேட்குது. அப்படியே அந்த வீட்டை சுற்றி அப்படியே அந்த 7மே படுத்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டுருக்கு. நீங்களோட அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் லைட்டாக கேட்குது. ஆனால் அவங்களுக்கு நல்லா கேட்குது. ஆனால் நீங்கள் அந்த ஹாலில் உட்காந்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம். அப்படியே அந்த நைட்டு போகுது. நீங்களும் போய் அப்படியே படுத்துக்கிறீங்க. படுத்து தூங்குறீங்க. அப்படியே பரபரப்பான டேஸ் இது போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இன்றைக்கி ஒரு பௌர்ணமி மாதிரி இருக்குது. முழு பௌர்ணமி. அகெயின் நீங்கள் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபோனுக்கெலாம் நல்லா டெம்பர் கிளாஸ்லாம் மாற்றிட்டு சரி பண்ணியிருப்பீங்க. சரி பண்ணி வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் மட்டும் அந்த இதை போட்டுட்டு
வரீங்க, பாட்டு போட்டு வரீங்க. அப்போ வந்து வயான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் மண்டையிலே இதை விழுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி யாரோ அடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்திருக்கும்போது அப்படியே யாரோ ஒரு 7 பேர் அப்படியே அவங்களோட ஷூ மட்டும் அப்படியே உங்கள் கிட்ட நோக்கி வர மாதிரி இருக்குது. ஏதோ விட்டு கெடாசிருப்பாங்க போல். அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கீழே படுத்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து பொறுமையாக அந்த கையில் அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறது துணி மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களை வந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு அந்த ஹியூமன்ஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி இன்னொரு பர்சன் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? போர்ட்டல் மாதிரி மேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளார வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு வழியாக நீங்கள் வந்து ஒரு மேன்ஷன், ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி ஏஷியன் டைம், லைக் ரொம்ப ஃபேண்டஸியாக. அங்கே இருக்கவங்க எல்லாமே கருப்பு கலரில் இந்த கோட்டு மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்காங்க. இவங்க 7 பேரும் உங்களை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே அப்படியே வரிசையாக நின்று பவ் பண்ணுறாங்க. இங்கே வந்தோடனே அவங்களும் ஒரு மாதிரி அந்த முக்காடுலாம் போட்ட மாதிரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட மாதிரி அப்படியே மாறிடுது. அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே அந்த ஹாலில் வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, அதை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ பார்ட்டி, ஒரு மாதிரி இது வரைக்கும் ஏதோ பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு இந்த பௌர்ணமி வந்து இது பண்ணது. இப்போ அங்கெல்லாம் அப்படியே சுற்றியும் இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் தலையில் அப்படியே லைட்டாக இந்த பிளட் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அரசரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. இன்னும் 30 நாள் இருக்குது. இன்னும் 30 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து அவங்க கூட சேரணும், உங்களோட மேட்டு கூட சேரணும். அவங்களோட பவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரைட், எங்கள் எல்லாருக்குமே தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு எதை வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் ஒரு அரசர் மாதிரி வந்து இப்போ தான் அவர் மட்டும்தான் இந்த இதில் ஹைப்ரிட் போல். அப்படியே வந்து என் பசங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க, இவளோட சாபம் இன்னும் இந்த ஒரு மாதம்தான், இந்த ஜென்மத்தோட இவங்களோட சாபம் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு தெரில. இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்களை வந்து அப்படியே அந்த மேட்ச்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அப்படியே எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு, எவ்வளோ சோகம் அப்படிலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. உங்களோட ஃபோன்லாம் அங்கேயே விழுந்திருக்கும், உங்களோட ஹேண்ட்பேக்லாம் விழுந்திருக்கும். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள தான் யாரும் தெரியாது, அந்த கஃபேயோட ஓனரை தவிர. அவர் நல்லவர் தான், ஆனால் ரொம்ப அந்த டைமிங்கில் ரொம்பவே டைம்லேயே ரொம்ப இது பண்ணுவார். ஸோ இப்போ அப்படியே அந்த இது போகுது, இந்த நைட்டு முடியுது. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அறையில் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பெட்டு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் அதில் மட்டும் அந்த நடுவில் படுத்துருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர் படுக்கலாம் போல், அவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது. அந்த ரூமே அந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்குது, ஒரு வீடு மாதிரி. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே எழுஞ்சி உட்காரிங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கை வைக்கிறீங்க. அந்த தலையில் இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படியே பார்க்குறீங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த இடமே ஒரு மாதிரி, அந்த பெட்டே ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி, அந்த பிளாக் கலர் பெட்ஷீட் மாதிரியே போட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே எழுச்சி பார்க்குறீங்க.
அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எதுவுமே தெரியல. என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நிறைய இந்த அங்கே வந்து எப்பயுமே இருட்டாகிற மாதிரி ஒரு மாதிரி அந்த சூரியன் வந்தாலுமே லைட்டாக தான் தெரியுது. ஏதோ வானம் மூட போகிற மாதிரியே தான் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, எழுச்சி போய் பார்க்குறீங்க, சுற்றி யாருமே இல்லை உங்கள் ரூமுக்கிட்ட. அப்படியே வெளியே போய் ஜன்னலில் போய் பார்க்குறீங்க. லைக் ஒரு அங்கேருந்து விழுந்தால் அவ்வளோதான் போல். கிட்டத்தட்ட ஒரு 50வது மாடி அந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, அங்கே இருக்கவங்களோட குட்டி குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. அங்கே எந்த வளங்களுமே இல்லை. லைக் ரொம்ப வறண்டு போன மாதிரி அந்த இடத்துல வந்து நிறையா அப்படி இந்த காஞ்சி போன மரங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரி எந்த வளமுமே இல்லை. அப்படியே ஆறு வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப கம்மியான தண்ணி தான். அப்படிலாம் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யார் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சடனாக திரும்புறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து இளவரசி குளியல் அறைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யார் நீங்கள்? இங்கே இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக கேட்குறீங்க. இளவரசி குளியல் அறைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்கிறாங்க. உங்களோட கேள்விக்கு அங்கே பதில் இல்லைப்பா. நீங்கள் அப்படியே போகிறீங்க. இளவரசி குளியல் அறைக்கு போகணும் வாங்க. என்ன நான் பேசுகிறது? இளவரசி குளியல் அறைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதே தான் சொல்லிட்டுருக்காங்க. அவங்களுக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூம்லேயே ஒரு தனியான ஒரு இது இருக்குது. அந்த இடம் பக்கம் அப்படியே ஒரு மாதிரி லைக் அந்த தண்ணிலாம் ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆடைகளை விழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் வேணாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இளவரசி நீங்கள் யாரும் வேணாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. யாரோ வந்து பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியில் இறங்குறீங்க. அப்படியே இறங்கி அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அந்த தண்ணி வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் இருக்குது. அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகுறீங்க அந்த ஸ்மெல்லில். அப்போ வந்து ஏதோ சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சடனாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ரூமு வந்து லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணல. அப்படியே தான் இறங்கியிருப்பீங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள். அப்போ வந்து யாரோ வர மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே உடனே அங்கே பக்கத்தில் வந்து ஏதோ துணி மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்களோட கையை வந்து ஸ்னாப் பண்ணிட்டு நான் எப்படிங்க வந்தேன் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறீங்க. நீங்கள் தான் நினைக்கிறேன் அன்னைக்கு என் மேலே வந்து ஹிட் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனை காட்டுறீங்க. அவரோட பாடியில் அங்கங்கே கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து நீ குழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களால உங்களை தாண்டி வந்து போக முடியல. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்க கிட்டேருந்து வரீங்க. அவங்க வந்து கொஞ்சம் 2-3 ஸ்டெப் வந்து அப்படியே தூரமாக தள்ளி போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டேருந்து போகிறீங்க. வேணாம் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பக்கத்தில் வரக்கூடாது, எதுக்கு எனக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்படியே நவுந்து போகிறாங்க. நீங்கள் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே அப்படியே தள்ளிடுறீங்க. ஓகேவா?
போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவை வந்து டாப்பாக போட்டுறீங்க. போட்டுட்டு யார் இவனுங்க, புதுசாக இருக்குது, இந்த இடமே புதுசாக இருக்குது, ஆனால் எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கே, என்ன இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. இது எனக்கான புது இடம் மாதிரியும் தெரியல, ஆனால் இப்போ தான் நீங்கள் வரேன், ஆனால் இவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரி ஒரு இது இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன விஷயம்னு கீழே போனால் தான் தெரியும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியல இது எப்படி நடக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கல. ஏன் இங்கே வந்தோம் அப்படி தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடம்லாம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ அப்படியே குளிச்சுட்டு வரீங்க, அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கும், அந்த மெய்ட்ஸ் வந்து அங்கே ஏற்கனவே வச்சுருப்பாங்க போல். நீங்கள் வந்து அது கரெக்டாக ஃபிட்டாக நீங்களே கட்டிக்கிறீங்க, எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை போல். நீங்களே அப்படியே வேர் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க, எந்த மேக்கப்பும் இல்லை, அப்படியே உங்கள் தலையை அப்படியே விரித்து போட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ் வந்து லைட்டு பிளாக் கலர் மாதிரி தான் இருக்குது, பிளாக்காக தான் இருக்குது, ஒரு மாதிரி கவுன் மாதிரி. இந்த ஃபுல் ஹேண்டு அப்படியே ஃபுல்லாக பிளாக் கலரில் அப்படியே ஒரு லைட்டாக லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குது, ஓகேவா. அப்படியே நடந்து வரீங்க, அங்கே அந்த டைனிங் ஹாலில் வந்து எல்லாருமே செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வரீங்க, ஒரு மாதிரி வேகமாக நடந்து வரீங்க. அப்படியே உங்களோட நடையில் ஒரு மாதிரி ஒரு கெத்து ஒரு மாதிரி அப்படியே இருக்குது. யார் நீங்கள், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அங்கே யாருமே பதில் சொல்லலை. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைனிங் ஹாலுக்கு வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி கடாசுறீங்க. நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிட்டேருந்து போயிட்டு அங்கே வந்து ஜேகே இருந்திருப்பார், அவர் காலரை வந்து பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி தூரமாக போய் விழுந்து அந்த அந்த இது இருக்குல்ல பில்லர், அதில் அப்படியே இடித்து அப்படியே கீழே விழுறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிட்டே போகிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க. வயான் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே உங்களை நோக்கி அப்படியே வராங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி செறுத்து பார்க்குறீங்க, ஒரு மாதிரி கோவமாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ வந்து அப்புறம் சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே வந்து இருமிட்டு இருக்காரு, ஓகேவா. அவரால் முடியல. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டீங்க. நான் எதுவுமே பண்ணல, தொட்டாலாம் விழுறான், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது அவர் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த இது அப்படியே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த ஹைப்ரிட் இருப்பார்ல, அதாவது பிடிஎஸ் அப்பா, அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு, தம் பிள்ளைய இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே செறுத்து தான் பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ வேணா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வயன் இங்கே கேளு அப்படின்னு. யார் நீங்கள்? நான் அவங்களோட அப்பாவாக இருந்துட்டு இப்படி என்னை வந்து கிடச்சிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. வயன் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓ உங்கள் பையன் இங்கே பண்ணது தான் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போ வந்து தப்பு தான், ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அவ்வளோ பெரிய என்ன காரணம்? நான் மட்டும் நிம்மதியாக இருந்தேன். இது என்ன இடம்னு புரியல, யாருன்னு தெரியல, இந்த மூஞ்சிகளை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில். சரி விடுவேன், உனக்கு நாட்கள் நகர நகர எல்லாமே புரியும். என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு மாதிரி எண்ட் ஆகுது. உங்களை வந்து அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த ஊரை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன ஊர் இப்படி இருக்குது அப்படியே பார்க்குறீங்க. நிறைய பேர் அப்படியே கூட்டமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. அந்த அரண்மனையே ஒரு மாதிரி லைட்டாக இருக்கா, அப்படியே அங்கங்கே இடிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி பழசாக இருக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி எதுவும் செயலிழந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 15 நாள் ஆகிடுச்சு, ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து அந்த ரூம்குள்ளார வந்து யாரோ வராங்க. பையன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுந்து போய் கதவை திறக்கிறீங்க. அப்போ வந்து அங்கே வந்து வீட்டு ஸ்மிஸ் அம்மா தான் இருக்காங்க. யார் என்ன யார் வேணும், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பையன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் வந்து அதாவது கட்டிலில் தான் உட்கார வைக்கிறாங்க, ஓகேவா? பெட்டில் தான் உட்கார வைக்கிறாங்க. என்ன விஷயம்? நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த பேசுகிறேன்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பையன் நான் சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்குறேண்ணே. எப்படி இருக்கு? என்ன தண்ணிக்கே பஞ்சமாக இருக்குது, ரொம்ப பஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னா, நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க அவங்கள. அவங்களோட கண்ணை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க கண்ணுக்குள்ளே வந்து ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு லைக் ஏதோ ஒரு சீன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்களோட கண்ணை அப்படியே அட்மையர் பண்ணுறீங்க. இப்போ ஒரு மாதிரி ஏதோ ஒரு வேறு இதுக்கு போகிற மாதிரி, வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இங்கே வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழகாக, நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு நார்மல் பொண்ணு, ஓகேவா? நீங்கள் வந்து நார்மலான ஒரு கேர்ள். இங்கே பிடிஎஸ் மிஸ் வந்து அந்த இதோட இப்போ இருக்கிற இந்த அரண்மனை வந்து அப்போ புதுசாக அந்த ஊரே ஒரே வளத்தோடு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒமேகாவாக இருந்திருப்பீங்க. ஒரு நார்மல் ஊர், நீங்கள் வந்து அவங்க ஊர்லேயே தான் இருக்கீங்க, ஓகேவா? அந்த அந்த இதுலேயே இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்பவே துருன்னு உங்கள் அம்மா அப்பா கூட ஜாலியாக பேசிகிட்டு ஜாலியாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு நாள் வந்து அப்படியே அந்த கட்டை ஒரு மாதிரி குச்சிலாம் எடுக்க போயிருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குட்டி ஒமேகாவாக இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து 18 முடிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் இப்போ புது ஒரு அந்த 18 வயசு ஆனப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஒமேகாவாகவே மாறி இருப்பீங்க. ஏன்னா அவங்களாம் சின்ன பசங்க. சின்னது ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு இதே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அவங்க ஒரு காட்டுக்குள்ளார வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விறகு பொறுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து ஏதோ சலன்னு கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களோட மேட்டு வந்து யாருன்னே இன்னும் உங்களுக்கு தெரியல, ஓகேவா? இப்போ அப்படியே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. யார் அப்போ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து ஏதோ கூட்டமாக நிறைய குதிரைலாம் வர மாதிரி, ஒரு மாதிரி ஏதோ வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. நிறைய சலன்னு கேட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து 7 பேர், அதாவது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், அப்புறமேட்டு நிறையா அந்த சிப்பாய்ங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அப்படியே குதிரையில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறீங்க. அப்போ வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீல் வருது. ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஈர்க்கிற மாதிரி ஒரு இது மாதிரி தெரியுது. உங்களுக்கும் ஏதோ ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது. அந்த இது சொல்லுவாங்கள்ல, அவங்களோட மேட்டுக்கு மட்டும் அந்த இது தெரிகிற மாதிரி. இது வந்து அந்த இதுலேயே ஒரு மாதிரி அந்த ஹைப்ரிட்ஸோட அந்த மேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஒரு மாதிரி ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த வால் வந்து முளைக்குது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அவங்களோட மேட்டை பார்த்தோன்னே உங்களோட அந்த வூல்ஃப் அந்த இது வந்து கண்ட்ரோல் ஆகாமல் உங்களுக்கு வந்து வால் வந்து முளைக்குது. நீங்கள் வந்து அதை பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து அவங்கள பார்க்குறதுலே தான் குறியாக இருக்கீங்க. அப்போ வந்து என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிப்பாயிட்ட வந்து உங்களுக்கு ஏதோ வாசனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அரசரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களோட வால் மட்டும் தெரியுது. அது குட்டியாக அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஏதோ ஒமேகா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒமேகாவா? வேறு ஏதோ இருக்கான்னு பாருங்கள், வேறு ஏதோ உல்ஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து அப்போனா நம்மளோட மேட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆரம். ஹயாம் ஒரு ஒமேகாவா நம்மளுக்கு மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இருக்கலாம்டா, யாருக்கு மேட்டாகுங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. உங்களுக்கு ஸ்மெல் வருதுல்ல? வருது. ஸோ மேபி அவன் மேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அந்த குதிரையை விட்டு இறங்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பயந்துக்கிட்டீங்க. ஏன்னா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படியே அவங்க வந்து அவங்களோட ஊல் ஃபார்முக்கு மாறுறாங்க. நீங்கள் பயந்தே போயிட்டீங்க. ஒரு 7 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்காங்க. பிளாக்காக இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களை நோக்கி தான் ஓடி வராங்க. நீங்கள் வந்து அப்படியே உங்களோட ஊல் ஃபார்மை எடுத்து நீங்கள் ஓடுறீங்க, குட்டியாக ஓடுறீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஓடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து ஓடுறீங்க. கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த மரத்தில் பூந்து போகிறீங்க. அவங்க அப்படியே உங்களுக்கு பாஞ்சு வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பிடிச்சிக்குது. நீங்கள் வந்து அப்படியே கத்துறீங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு குட்டியாக கத்துற மாதிரி இருக்குது. அந்த குட்டி வந்து கத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கத்துறீங்க, நெரிச்சிடாதடா, நெரிச்சு கொன்றாதடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது வந்து அப்படியே ஹியூமனாக மாதிரி வருது. அவரோட நகம் அந்த உல்ஃபோட நகம் வந்து உங்கள் கழுத்துலேயே போட்டிருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பிளட் வருது. இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ வந்து அவரும் ஹியூமன் ஃபார்முக்கு வராரு, நீங்களும் ஹியூமன் ஃபார்முக்கு வரீங்க. அப்படியே படுத்துருக்கீங்க, அவர் கீழே உள்ளார வந்து படுத்துருக்கீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அப்படியே எழுந்திருக்கிறாரு. ஜேகே வந்து எழுந்திருக்கிறாரு. அப்படியே உங்கள் கழுத்தில் வந்து அவரோட நகம் பட்டு ஒரு மாதிரி ரத்தமே வந்துட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இன்னும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக வருது. அப்புறம் உங்களை சுற்றி வந்து ஏதோ நிறைய உல்ஃப் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்கள சுற்றி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜின்னு வந்து ஒரு மாதிரி கவலைப்படுறாரு. அப்போ வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அவசரப்படாதான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சண்டை வந்துடுச்சு. இங்கே ஜேகே வந்து ஜின்னு ஆரம்பம் திட்டிகிட்டு இருக்காங்க. விடுங்க தெரியாமல் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய உல்ஃப் வந்து ரவுண்ட் பண்ணுது. அப்போ வந்து அங்கே வந்து சுகா வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. அந்த உல்ஃப் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. அது வந்து ஆல்ஃபான்னு தெரியறதுனால அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே அந்த உல்ஃப்லாம் கொஞ்சம் தூரமாக போகுது. ஓகேவா? ஏதோ அவங்களோட வேட்டையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூரமாக போயிடுது. இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாங்க, உங்கள் கழுத்தில் அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இதாகுது. இங்கே வந்து ஜின்னு தான் இதை பண்ணிட்டார் போல் அப்படி சொல்லிட்டு அப்படியே இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது, ஏன்னா ஓடி வந்திருப்பீங்க. இப்போ அப்படியே உங்களை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா என்ன தான் ஒமேகாவாக இருந்தாலும் அவங்கள மேட் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தப்பான எண்ணம் தான் வருது. இத்தனை நாள் கழிச்சு மேட்டை பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அதேமாரி தோணுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. என்னடா ஒரு மாதிரி இருக்குது? நம்மளோட மேட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அரண்மனைக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேணாண்டா, பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், முறைப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி அவரோட உடம்புல ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. சரி கூப்பிட்டு போகலாம்டா, எங்களுக்கெல்லாம் கூட ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே
அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி இங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. ஐயாங் இதுக்கு மேலே பார்த்தா அப்பா எதை பார்த்தாருன்னா அவ்வளோதான், தப்பாக நினச்சிக்குவார். அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாரா? இல்லை ஐயாங் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்பெல் மாதிரி போடுறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இன்விசிபிளாக மாதிரி வேற ஒரு ரூமில் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? வேறு ஒரு ரூமுக்கு போர்ட்டாகி வந்துட்டாங்க. ஓகே, உங்களை அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்காங்க. உங்களோட ஸ்மெல் அப்படியே அவங்க அப்படியே ஈக்குது. அவங்களும் லைக் கண்ட்ரோலே இல்லாமல் உங்கள் கூட அந்த கேர்னஸ்லேயே உங்கள் கூட இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பாதியிலே முழிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிலாம் விட்றீங்க. பட் அவங்களோட இது உங்களால் பேர் பண்ண முடியல. என்ன தான் மேட்டாகவே இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த இதை அப்படியே அவரை தள்ளி விட்றீங்க. எது பண்ணாலும் ஆல்ஃபா கிட்ட உண்மையாக என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி காயமாக இருக்குது. அப்படியே கீறி கீறி வச்சுருக்கீங்க. ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அப்போ இங்கே இவங்க எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எதுக்கு அழற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களாம் உன்னோட மேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அதை வைப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, என் மனசை கஷ்டப்படுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வயான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வயான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த ரூமுக்கு முன்னாடி யாரோ வந்துட்டுருக்காங்க. வயான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சாபம் விடுறேன், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னோட காதலும் என்னோட இதுவும் எந்த அன்புமே உங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்காம நீங்கள் உங்களை ஜென்மம் முழுசும் ரொம்பவே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உங்களோட இந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகிற நிலமையில தள்ளுவீங்க. வெறும் பஞ்சம். உங்கள் கூட யார் எது பண்ண நினச்சாலும் அவங்களும் இறப்பாங்க. என்னோடய காதல் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. என் காதல் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த முக்தியும் கிடைக்காது. உங்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. உங்களால் ஹைப்ரிடாகவும் மாற முடியாது. உங்களுக்கு எந்த பவர்ஸும் இருக்காது. நானாக உங்களை அனுமதிக்கிற வரைக்கும் உங்களால் என்னை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு லைக்கு கூரான ஒரு பொருள் மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்து உங்கள் கழுத்துலேயே சொருவிக்கிறீங்க. சொருவி அங்கேயே இறந்துடுறீங்க வேறு நீங்கள். இப்போ அப்படியே இங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஸ்பெல் அவங்களுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அந்த ரூமுக்கு வெளியே நின்றவங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரூமை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் ரத்த வெள்ளத்தில் அப்படியே இறந்து கிடக்குறீங்க. ஒரு மாதிரி மாதிரி இறந்து கிடக்குறீங்க. ஓகேவா? அங்கே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. அங்கே நீங்கள் ஒரு மாதிரி இதாக தான் இருந்திருப்பீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எப்படி இறந்து கிடக்குறீங்க. உங்களோட அம்மாலாம் இந்த விஷயம் தெரிஞ்ச எப்படி உடனே வந்திருப்பாங்க. இதேமாரி பிள்ளைய காணும்னு இங்கே சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ இப்படி தெரிஞ்ச உடனே என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே இறந்து கிடக்குறீங்க. உல்ஃபாக தானே இறந்து கிடக்குறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த உங்களோட சாபம்
நீ உங்களோட உயிர் போனதுலேருந்து அப்படியே நிறைவேற ஆரம்பிக்குது. ஏதோ பிடிஎஸ் மியூசிக் வந்து அவங்களோட பவர்ஸ்லாம் போன மாதிரி இருக்குது. அந்த அரண்மனையே ஒரு மாதிரி இருட்டாகிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட சாபம் பலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிடிஎஸ் மியூசிக்லாம் அவங்களோட பவர்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே அப்படியே அந்த ஊரே ஒரு மாதிரி அந்த தண்ணிலாம் வற்றி போகுது. அங்கே இருக்கிற அந்த செடிலாம் ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகுது. அங்கே இருக்கிற அந்த பழங்கள் எல்லாமே அப்படியே நாசமாக போகுது. அப்படியே போயிட்டே இருக்குது அந்த இதெல்லாம். இப்போ அந்த மழை வந்து அப்படியே லைட்டாக தூறிகிட்டு இருக்கும். அந்த மழையும் நின்றுது. அந்த ஊரே அந்த உலகமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருட்டான மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க பிடிஎஸ் மிஸ் உங்களை வந்து உங்கள் அம்மா பார்த்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா என்னாச்சும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அரசர்கள்ட்ட எதுனா சொல்ல முடியும். அவங்க அழுதுகிட்டே தூக்கிட்டு போகிறாங்க அவங்கள. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வீணாக ஒரு அப்பாவே ஒரு ஊல்ஃப் கிட்ட வந்து சாபம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த சாபம் எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடிஞ்சு போய் உட்காராரு. அவர் நாடு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ வந்து அப்போ தான் எங்களோட மேட். அதனால தான் என்னதான் மேட்டாகவே இருந்தாலும் அவங்களோட காதலும் இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிடிஎஸ் மியூசிக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே அந்த ஊரே ஒரு மாதிரி ரொம்பவே வறட்சியாக ஆகிடுது. அவங்களோட பவர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன பவர்னால் அவங்க வந்து ஊல்ஃபாக மட்டும்தான் மாற முடியும். வேறு எந்த பவருமே எந்த பவருமே இருக்காது. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சாதாரண ஒரு ஓநாய் மாரி தான் இருப்பாங்க. ஒமேகா மாரி தான் இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே எந்த பவருமே இருக்காது. இதனாலேயே நிறைய போர் நடந்திருக்கும். நிறைய பேர் இறந்துருப்பாங்க. உங்களோட ஒருத்தவங்களோட சாபம் வந்து அந்த ஊரையே பதம் பார்த்துடுச்சு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் பார்த்தோன்னே நீங்கள் வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து இது ஞாபகம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அவங்களோட ஐஸ் வந்து அப்படியே டிஎஸ் வருது. இதாம்மா நடந்தது. இந்த ஊரே உன்னோட சாபத்தால் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பிடிஎஸ் மியூஸும் வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது பிடிஎஸ் மியூஸ் வந்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு கோபம் வருது. என்னோடய காதல் உங்களுக்கு எப்போயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எந்த பவர்ஸுமே இல்லைல்ல. அப்படியே பார்க்குறாங்க. என்னோடய காதலை அவங்களால சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. அப்படியே அந்த ரூமை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஊரே ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, வறட்சியாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. பிடிஎஸ் மிஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து லவ் காட்டுவாங்க, எவ்வளோ கேரிங்காக அப்புறம் பார்த்துக்குவாங்க. உங்களை வந்து அவ்வளோ இதாக பார்த்துக்குவாங்க. இன்க்ளூடிங் நீங்கள் வந்து இது உங்களோட அந்த ஞாபகம் வந்தோடனே உங்களோட பவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்களா. நீங்கள் வந்து ஒரு ஒமேகா தான், ஓகேவா. உங்களுக்கு வந்து உங்களால் மாற முடியுது. அந்த ஒமேகாவாக மாற முடியுது. உங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே உங்களோட பவர்ஸும் வெளியே வந்திருக்கும். நீங்களும் இப்போ ஒமேகா பிடிஎஸ் மிஸ் வந்து ஒரு ஆல்ஃபாஸ், பட் எந்த பவரும் இல்லை அவங்களுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கோபுரத்தில் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து அந்த ஊல்ஃபா மாதிரி அப்படியே நைட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னு தெரில, லைட்டாக இது அந்த மூணை பார்த்து கத்தணும்னு தோணுது, ஓகேவா. நீங்கள் ஊல்ஃபா மாதிரி அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் உங்களே பார்த்துட்ருக்காங்க. கீழே இருந்து அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரில. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அழுக மாரி தான் இருக்குது. உங்களோட அந்த அழுகுரல் வந்து அந்த ஊர்லேயே அப்படியே ஒரு மாதிரி கேட்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்களே நீங்கள். இப்போ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் உங்களே பார்த்துட்ருக்காங்க.
உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. பிடிஎஸ் நியூஸ் பார்க்கும்போது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறீங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரம் மீன்ஸ் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஓகேவா? 10 டேஸில் தான் உங்களுக்கு இப்படி யோசனை வந்திருக்கும். நீங்கள் வந்து இப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படியே அவங்க பிடிஎஸ் நியூஸ் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கனால இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணிலாம் மக்களுக்கு தேவையான தண்ணிலாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களால தானே சாபம் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது ரொம்பவே. இங்கே வந்து அப்படியே அந்த டேஸ் நகருது கொஞ்சம் கொஞ்சமாக. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 7 நாள் கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த ரெட் மூன் வர்றதுனால ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த அரண்மனையை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றதே எதுவுமே இல்லை. அந்த பூவெலாம் ஒரு மாதிரி வாடின மாதிரி தான் இருக்குது. அப்படியும் அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இங்கே அவரோட ஹைப்ரிட்னால எதுவும் பண்ண முடியாது. அதாவது பிடிஎஸ் அப்பாவாலையும். பிடிஎஸ் வந்து ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. இந்த ஜென்மமும் போச்சுன்னா இன்னும் அவளுக்காக இன்னும் எத்தனை ஜென்மங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் உங்களோட பார்வையில் வந்து ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஓகேவா? தட் மீன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிஎஸ் வந்து ஃபாலோ ஆகுறீங்க. என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள மேட்டு அப்படின்ற ஒரு இதனால தானே பண்ணாங்க. இதுக்காக இத்தனை ஜென்மங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேட்டு இது கஷ்டப்படுத்தணும். இந்த ஊர் மக்களும் அவங்களால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் பிஃபோர் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வீடே அவங்க மேலே அரசர்கள் மேலே ஏதோ உணர்வு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படியே பிடிஎஸ் நியூஸ் வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே தரையில் உட்காந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. அந்த தரையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வாடி போனது மாரி தான் இருக்கும். ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. நம்ம மக்களை பார்க்கும்போதும் நம்மளை பார்க்கும்போதும் நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ வாழ்ந்துருப்பாங்க, எப்படி வாழ்ந்துருப்பாங்க. நம்ம பண்ண ஒரு தப்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பொறுமையாக இருந்தால் இந்நேரம் நம்மளோட நாடு எப்படி செழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த ஜென்மமும் வீணாக போயிட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாங்க, அவள் காதலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. இந்த காதல் கிடைக்கிறதுக்கோசரம் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறோம். எத்தனை ஜென்மங்கள் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த காதல் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கதான் நீங்கள் பின்னாடி இருந்து கேட்டு தான் இருக்கீங்க. என் காதல் உங்களுக்கு கிடச்சிருச்சு, கவலைப்படாதீங்க, இன்னும் 5 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாங்கள் நின்று பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதை நினச்சி பார்க்குறீங்க. தெரியலையே, உங்கள் அரசர்கள் மேலே எனக்கு காதல் வந்திருக்கான்னு தெரியலையே. என்ன அரசி சொல்கிறீங்க? நடக்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக அந்த ஃபுல் மூன் டே, அந்த ஃபுல் மூன் நைட்டுக்கு முன்னாடி நாள் வரும்ல, ஓகேவா? அந்த மார்னிங்கில் வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெளிச்சமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ரெடியாகி வரீங்க. ஏன்னா இன்றைக்கும் உங்களுக்கும் பிடிஎஸ் நியூஸ்க்கு வந்து கல்யாணம், ஓகேவா? நீங்கள் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓகேன்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, பண்ண மாட்டேன்னு சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பிடிஎஸ் நியூஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வந்து டச்சே பண்ணல உங்களை.
நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரிங்கை வந்து லைட்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இது ஃபீல் ஆகலை. அவங்க ரிங் போடும்போது அவங்க தூக்கி அடிக்கலை எதுவுமே, ஓகேவா? அது வந்து அவங்க ஃபீல் பண்ணல. ஆனால் ரொம்ப லைட்டாக தானே டச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே அந்த நைட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. அந்த டே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நைட்டாக மாறுது. ரெட் மூன் வந்து அந்த ஊரே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்க மாதிரி தெரியுது, ஓகேவா? ரெட் மூன் வந்து அப்படியே அங்கே இருக்குது, ஒரு மாதிரி லைட்டாக பிளட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து அப்படியே பிடிஎஸ் வந்து வராங்க, வந்து அப்படியே நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த கட்டிலில் உட்காந்துருக்கீங்க, ஓகேவா? அப்போ வந்து பிடிஎஸ் 7 பேருமே அப்படியே மண்டிடுறாங்க, ஓகேவா? கீழே அப்படியே முட்டி போடுறாங்க. நாங்கள் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க, ஓகேவா? பேசாமல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் பண்ணது தவறு தான், ஆனால் நாங்கள் அதுக்கான தண்டனையை ஜென்மமாக அனுபவிச்சிட்ருக்கோம். தயவு செஞ்சு எங்களையும் எங்களோட வம்சத்தையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட காதல் அவ்வளோ உயர்ந்தது, எங்கள் 7 பேருக்கும் அது கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே எழுந்துச்சி முன்னாடி வரீங்க. அவங்களுக்கு வந்து பயம், அவங்க அவங்கள தொட்டால் தூக்கி அடிச்சிடுவாங்கள்ல. ஸோ பரவாயில்ல, அவன் எது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறீங்க. லைட்டாக ஒரு மாதிரி உட்கார்ற மாதிரி பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னாச்சு வையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி கையை அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிஎஸ் பொறுமையாக கிட்டே வராங்க. வந்து அப்படியே உங்கள் கிட்டே வராங்க. உங்களுக்கு வந்து பயம், தூக்கி அடித்தாலும் பரவாயில்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. அவங்களால உங்களை ஹக் பண்ண முடியுது. பிகாஸ் யூ ஆல்சோ லவ் தெம், ஓகேவா? நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க. அவங்களோட கஷ்டத்துக்காக எல்லாம். ஆனால் அவங்க சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக ஜென்மமாக தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. ஸோ அந்த இது வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, லவ்வோடு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பவர்ஸ் வந்து வந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? அவங்களுக்கு வந்து பவர்ஸ் வருது. அந்த அரண்மனை ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக நல்லா பிரைட் ஆகுது. அந்த ஊரில் அப்படி இப்போ எங்கேருந்து தண்ணி வருது. அந்த செடிகள்லாம் அப்படியே உயிர் தெழுது, ஓகேவா? அந்த மரத்துலலாம் அப்படியே பூ பூக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் போல் அந்த நகரம். இப்போ அப்படியே அதெல்லாம் பழைய மாதிரி ஆகுது. அந்த ரூமில் அந்த மாற்றம் தெரியுது. இங்கே பிடிஎஸ் வந்து ஃபுல் பவர்ஸும் வருது. ஸோ அவங்களுக்கு புரியுது, நீங்களும் லவ் பண்ணுறீங்க, அதனால தான் இதெல்லாம் நடக்குது, மேஜிக்லாம் நடக்குது. வெளியே இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ கொண்டாடுறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் அது இது பண்ணுற மாரியே நிறைய உல்ஃபா மாதிரி கத்துறாங்க. அப்படியே மழை வந்து சடாரம் ஒரு இடித்து மழை பெய்யுது. அது அப்படியே அந்த ஹைப்ரிட், அதாவது அரசர் பார்த்துட்டு அப்படியே அந்த இதை அப்படியே தொட்டு பார்க்குறாரு. பல்லாயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிக்கிறாரு. அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து பண்ணிட்டு, காதல் என்ன வேணால் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது உங்கள் 2 பேருக்கு வந்து ஸ்மெல் வந்து வருது, ஓகேவா? என்ன ஸ்மெல்லுன்னு தெரியுதா? அவங்களுக்கும் அந்த ஸ்மெல் வந்து மேட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து அகைன் வருது. அப்படியே பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் வந்து அப்படியே எழுந்துச்சு நிற்கிறீங்க. அந்த ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளார இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓப்பன் ஃபேஸில் இருக்கும்போதே அந்த ஸ்மெல் வந்து நல்லா சென்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு ரூம்குள்ளார இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து அவங்கள வந்து என்னென்னமோ பண்ணுது, லைக் கிரேஸியாக மாற்றுது உங்களையும் தான்.
அவங்க அவங்க 7 பேரோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஏதோ பண்ணுது. பட் அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்டருந்து அந்த இது வருமா, ஒரு சிக்னல் வருமா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து லைட்டாக கண்ணை வந்து அசைக்கிறீங்க. ஸோ அந்த நைட்டு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இதாக போகுது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக போகுது. நீங்கள் வந்து அப்படியே அவங்க பெட்டில் வந்து படுத்துருக்கீங்க, உங்கள் மேலே வந்து பிடிஎஸ் இருக்காங்க. அந்த நைட்டு வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போகுது. ஓகேவா? இது போதும்னு நினைக்கிறேன். இந்த சீன் வந்து டெலிகிராமில் கண்டிப்பாக வரும்டா. ஸோ அதில் வந்து பார்த்துக்குங்க. பார்க்க விருப்புகிறவங்க பார்த்துக்குங்க. இது வந்து செகண்ட் சேனலில் தானே போடுறேன். ஸோ செகண்ட் சேனலோட அந்த அன்கட் சீன்ஸும் ஃபஸ்ட் சேனலோட அன்கட் சீன்ஸும் ஒரே டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பிஎல் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இதேமாரி நம்ம OT7 அப்புறமேட்டு தனித்தனி மெம்பர்ஸ்க்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் நான் வந்து அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் நான் போட ட்ரை பண்ணுறேன். அதில் கிட்டத்தட்ட 1K ரீச் பண்ண போகிறேன்டா. அந்த ஹாப்பினஸில் தான் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா? இப்போ வந்து அந்த அன்கட்ஸ் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பார்த்து அப்படியே காலையில் ஆகுது. அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அந்த அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக அந்த சன்னோட வெளிச்சம் அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி மைல்டான ஒரு சன்னோட வெளிச்சம் வந்து படுது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் வந்து நாளாகவே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த வெளிச்சத்தை இப்போ அப்படியே பார்க்குறாங்க. அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே படுத்துருக்காங்களா, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த பிளாக் கலர் மாதிரி போட்டிருப்பாங்களே, அங்கங்கே வந்து தொங்கிட்டு இருக்கு. அங்கே நிறைய அந்த அந்த உல்ஃபோட ஹேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக கொட்டு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் மேலேயுமே அந்த உல்ஃபோட ஹேர் இருக்குது. அப்புறமேட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து அப்படி பார்க்குறாங்க உங்களை. இனிமேல் இந்த ஊர் இவ்வளோ செழிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் எல்லாருமே அந்த ஒரே குளியல் அறையில் குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கங்கே அப்படியே இருந்துக்கிட்டு இப்போ அப்படியே வெளியே வரீங்க. அந்த ஊர் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்கு அந்த இதை. ஸ்டில் அந்த மழை வந்து விடலை. லைட்டாக தூரிக்கிட்டே அந்த வெளிச்சம் அப்புறமேட்டு அந்த மழை அப்படியே பார்க்குறாங்க. அந்த அந்த மக்களோட ஃபேஸில் வந்து அவ்வளோ கலை தெரியுது. இப்போ அவங்களோட பவர்ஸும் ரிட்டன் வந்திருக்கும்ல. அவங்களாம் அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட குழந்தைங்க, அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே நிற்கிறீங்க. இப்போ என்ன பதவி ஏற்கிறது தான். ஹைப்ரைட் வந்து அப்படியே நிற்கிறாரு. ஒரு மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு, எல்லோரும் அலங்காரம் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ வந்து அவரோட கிரீடத்தை வந்து அப்படியே கழட்டுறாரு. ஓகேவா? அப்போ அங்கே ஏற்கனவே 7 கிரீடம் அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, ஒவ்வொரு மெய்டாக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து எல்லாம் தயார், இன்னும் அவங்க பதவி வைக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தலையை அசைச்சிட்டு அவங்க எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களோட அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த க்ரௌனை வந்து மாட்டுறீங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்களுக்காக அவங்க வந்து தலை குனிகிறாங்க. ஓகேவா? அந்த கிரீடம் போடுறதுக்கு நீங்கள் வந்து குழந்தை குட்டியாக தான் இருக்கீங்க. ஓகே, சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்காக தலை குனிஞ்சு அவங்க வந்து அந்த கிரீடத்தை வாங்குகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி தலை குனியறதுல அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நீங்களும் அப்படியே கிரீடம் போட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அந்த காதல் பார்க்கும்போது எல்லாருமே பூரிப்பாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த காதல் எப்போவே கிடச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் போட்டாங்க, அந்த கிரீடெல்லாம் அப்படியே அணிஞ்சிட்டு அப்படியே அவருக்கு வந்து அதாவது ஹைப்ரைடுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக கொடுக்குறாங்க. ஓகேவா? அவர் வந்து அப்படியே வேறு சீட்டில் உட்கார்றாரு. அந்த 7 சீட்டில், அதாவது 7 சிம்மாசனத்தில் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் உட்காராங்க.
ஓகேவா. நடுவில் வந்து நம்ம ஆரம் உட்காராரு, இந்த பக்கம் ஜின்னு உட்காராரு, அவர் வந்து ஜிம்மின்னு உட்காராரு. அப்படியே அந்த நடுவில் வந்து நடுவில் சீட்டில் மட்டும் ஆரம் உட்காராரு. அப்புறம் இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். இந்த பக்கம் மக்கள் லைன்ஸ் உட்காராங்க, அந்த பக்கம் ஹேங் லைன்ஸ் உட்காடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஓகேவா. அப்போ வந்து அந்த இதில் அப்படியே இந்த ஒரு மாதிரி பட்டாசு மாரியெல்லாம் வெடித்து நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஓகேவா. அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஒரு சேர் போட்டிருக்காங்க, ஒரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க. நீங்களும் அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஊரோட ஹாப்பினஸ்ஸை வந்து நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டீங்க. நீங்கள் தான் எடுத்தீங்க, திருப்பி நீங்களே கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஒரு நல்ல ஹெண்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி இருந்தா என்னன்னு தெரில. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டோரியை. ஸோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அன்கட் சீன் வந்து நான் போடுறேன்டா. ஓகேவா. அன்கட் சீன் இல்லாமல் இருக்குமா? சில பேர் வந்து அன்கட் சீனில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சரி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பீங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக தரமாக போடுறேன். ஸோ பார்த்துக்குங்க. வித் மியூசிக்கோடு நான் போடுறேன். அதில் பார்த்து ஹாப்பி ஆகிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் 2 சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்ன, அடுத்து என்னென்ன ஒன் ஷாட் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு 4-5 இது இருக்குது. அது வந்து அந்த சேனலில் சில ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டு இதேமாரி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நான் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறேன். உங்களோட ரெக்வெஸ்ட்டை வந்து நான் வந்து போடுறேன்டா. ஆனால் ரொம்ப டிலேட்டடாக தான் போட முடியுது, ஏன்னா டைமே கிடைக்கல. இந்த இதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும், இந்த சேனலுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த 1K ரீச் பண்ணுறதுக்கு நான் 1 வருஷமாக பாடுபட்டுருக்கேன். ஓகேவா. இதுக்கு நீங்கள் டக்குன்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கடா. இதே போதும்னு நினைக்கிறேன், ஓவராக பேசிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாரி OT7 ஒன் ஷாட்லாம் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணிட்டு அதோட டைட்டில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஸ்டோரி லைன் சொன்னாலும் நான் பார்த்து போடுறேன். ஓகேவா. அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கதை கிடச்ச மாதிரி இருக்கும்டா. இந்த இதே போதும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளம்புறேன்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. உடம்பு நல்லா பார்த்துக்குங்க எல்லோரும்.